வந்திருக்கிறோம். ஒரு தோற்றம் நம்மை நடத்துகிறார். காத்திருந்த பொழுது அடையாளம் கேட்டேன். அந்த அடையாளத்தை கர்த்தர் அபரிவிதமாக அந்த அடையாளத்தை வெளிப்படுத்தினார். அந்த அடையாளத்துக்கு ஒப்பனையாக இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை நாங்கள் மத்தியில் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம் கண்களை மூடி நம் அவரை நோக்கி பார்ப்போம். இறக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனை, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டிலே ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு முதல் கொடுக்கிற இந்த வார்த்தையானது வாக்குத்தத்தத்தின் வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் தாமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையாக இருந்தாலும் இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிற எங்களுக்கு இது போதுமானதாகவும் இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவருடைய முடிவு பரியந்தம் உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரை கடந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போகாது என்று சொன்னீங்க. அதன்படியாக என்னுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருந்து வசனத்துக்குள்ளாக நிலைத்திருந்து நாங்கள் ஆண்டவரை இந்த வருஷத்திலே ஆண்டவரே கர்த்தர் எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்வதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் சகலவற்றை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசுவின் ஜெயம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். என்னோடு எடுத்துக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 48ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்தை நாம் வாசிப்போம். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்த நாள் முதல் நகரம் யெகோவா சம்மா என்று பெயர் வரும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். இந்த வருஷம் கர்த்தர் யெகோவா சம்மா என்று சொல்லி தன்னுடைய வாக்குத்தத்தத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரித்து அந்த ஜனங்களை பலப்படுத்தி ஆமீன் அவர்கள்
பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் இருக்கிற பொழுது இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எசேக்கியேல் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட ஆமீன் ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்கள் வருவதற்கு முன்பதாக அந்த தேசத்தை அவர் என்ன செய்கிறார், அந்த தேசத்தை அவர்களுக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார். அதாவது எருசலேமுக்குள் இட்ட பெயராகும், எருசலேமுக்கு ஒரு புதிய பெயரை வைக்கிறார், அதுதான் யெகோவா ஷம்மா. ஆகவே இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் என்ன செய்வார், உங்களோடு கூட இருப்பார். சொல்லுங்க, என்னோடு கூட இருப்பார். ஆமீன். கடந்த நாட்களிலே அடையாளம் கேட்டு ஒரு வாரம் இருக்கிற பொழுது இந்த அடையாளத்தை அருமையான சங்கர் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். சங்கர் பிரதர் வந்து இங்கே ஒயிட் ஹவுஸ் பண்ணி கொண்டிருக்கிற பொழுது அசதியான ஒரு சத்தம் கேட்டதான், அவருடைய பெயரை குறிப்பிட்டு அதற்கு பிறகு ஆண்டவர் சொன்னாராம், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அவர் வந்து சொன்ன பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நாம் இந்த வார்த்தை உண்மையிலே இந்த வருஷம் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு வார்த்தையாக இருக்கும் என்று சொல்லி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி அதை வாசிக்கிற வசனத்தை மீண்டுமாக சுற்றிலும் அதன் அளவு. அப்போ ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அந்த இடத்துகளெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க. நீங்கள்லாம் வந்து என்ன செய்யணும், மீண்டுமாக அந்த தேசத்தில் வந்து நீங்கள் ஆளுகை செய்ய போகிறீங்க. 26 உங்களுக்கு ஒரு ஆளுகையை கொடுக்குறாங்க. இந்த 26 நீங்கள் விட்டு சென்ற இடத்தை உங்களுக்கு திருப்பி கொடுக்கலாம். ஆமீன். விசுவாசிங்க. நீங்கள் பிரயாசப்பட்டதை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் தாமே 70 வருஷங்கள் அவர்கள் பாபிலோன் தேசத்தில் போய் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை குறித்து அவர் என்ன செய்திருந்தார், நோக்கத்தை வைத்திருந்தார். 70 வருஷம் மாத்திரம்தான் நீங்கள் என்ன செய்வீங்க, அங்கே இருப்பீர்கள். ஆனால் மீண்டும் என்ன செய்வீர்கள், அந்த சிறையிருப்பிலிருந்து வருவீர்கள், விடுதலை பெற்று நீங்கள் வருவீர்கள், மீண்டும் ஆலயம் கட்டப்படும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அதே போல எரேமியா 25ஆம் அதிகாரத்தில் 11-13 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் 20-25 வரைக்கும் வாசிப்பீர்களானால் அந்த திட்டமிடுகிறார், நகரத்தை திட்டமிட்டு ஆமீன் அது எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார், அது விரிவுபடுத்துகிறார். ஆகவே இந்த வருஷத்திலே ஆண்டவர் திட்டமிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுடைய வாழ்க்கையை விரிவுபடுத்துகிறார், சபையை விரிவுபடுத்துகிறார், குடும்பங்களை விரிவுபடுத்துகிறார், உங்களுடைய பொருளாதார தேவைகளை விரிவுபடுத்துகிறார். இதெல்லாம் விரிவுபடுத்தணும், க்ரோத் பண்ண வேண்டுமோ என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களோ, இந்த கடந்த வருஷங்களில் உங்களுக்கு எதெல்லாம் குறைவுபட்டதோ அதெல்லாம் இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார், உங்களுக்கு புதிதாக செய்கிறார்களாக இருக்கிறார். புதிய காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே. ஆகவே நகரத்தை திட்டமிட்டு அதை விரிவாக்கப்பட்டு அன்று முதல் கர்த்தர் தாமே சொல்லுகிறார், நான் என்ன செய்கிறேன், உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி. ஆகவே யெகோவா ஷம்மா என்று சொல்லி, த லார்ட் இஸ் பிரசன்ஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லப்படுது. ஆகவே அவருடைய பிரசனம் இந்த வருஷம் நம்முடைய சபையிலே இருக்கும், உங்களோடு கூட இருக்கும், உங்களுக்குள்ளாக இருக்கும். இதுவரை நீங்கள் இருந்தது போல் அல்லாதவர்களுக்கு உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பிரசனம். அதை புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்ப்பீர்கள்னா வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம், இது ஒப்பனையான வசனமாக இருக்கு. தேவன் தாமே அவர்களோடு கூட இருப்பார் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் எசேக்கியாவிலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை புதிய ஏற்பாட்டிலே யோவான் மூலமாக ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். வாசிங்கள் அந்த வசனத்தை வெளிப்படுத்தி 21:3 வாசிங்கள். கேட்டேன். மனுஷரிடத்திலே என்னவா இருக்குமா, தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கும். அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் ஜனங்களாக இருப்பார்கள் என்று தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். அந்த வசனத்தை வாசிக்கின்ற ஒரு முறை கேட்டேன், இதோ நம்மிடத்தில் என்ன இருக்கிறதா, நம்முடைய வாசஸ்தலம் நம்மிடத்தில் இருக்கிறது, நம்முடைய சபையிலே இருக்கிறது, உங்களுக்குள்ளே இருக்கிறது. சொல்லுங்க, என்னிடத்திலே அவர் வாசமாக இருப்பார், நாங்களும் அவருடைய ஜனங்களாக இருப்போம் என்று சொல்லி. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே அங்கே எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தையின் மூலமாக அந்நாட்களிலே அந்த ஜனங்கள் நெருக்கடிப்பட்டு பாபிலோன் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பதாக தேவன் என்ன செய்தார், அவர்களுக்கு அந்த சிறையிருப்பை மாற்றி அந்த சிறையிருப்பிலிருந்து அவர்கள் விடுதலை கொடுத்து அவர்கள் மீண்டும் தன் சொந்த தேசத்திலே வந்து ஆலயத்தை கட்டி மீண்டுமாக அவர்கள் ஆராதனையை செய்வதற்கு தேவன்
அவன் நியமித்திருந்தார். ஆகவே இந்த நாட்களிலும் கர்த்தர் தாமே இந்த புதிய வருஷத்திலே அநேக திட்டங்களை நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களையும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், அவர் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 44:26 எடுத்து வாசிப்போம். நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி குடியேற்றுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்றும் சொல்லி எடுப்பிப்பவராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தும். இந்த வருஷத்தில் வாசினது, நான் என் ஊழியக்காரரின் நிலைப்படுத்துவார். இந்த இடத்திலிருந்து வருகிற வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் அது என்னவாகும், அதை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நிறைவேற்றி இந்த வருஷத்திலே உங்களுடைய குறைவுகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், இதெல்லாம் குறைந்து போய் வியாபாரங்கள் நஷ்டமடைந்து குடும்பத்திலே பொருளாதார சிக்கல், பண சிக்கல், பண நெருக்கடி எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த வருஷம் என்ன செய்கிறார், சரிப்படுத்துகிறார். சரிநிலைப்படுத்துகிறார். இந்த வருஷம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். காரணமா இம்மட்டும் இருந்த ஆண்டவர் இந்த முறை ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். உங்களோடு கூட இருக்கிறவர் என்று சொல்லி, யெகோவா ஷம்மா என்று சொல்லி தன்னை அந்த இடத்துக்கு பெயரை வைப்பது மாத்திரமல்ல, அவர்களோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த வருஷம் உங்களுடைய வாக்குத்தத்தம் என்னன்னு சொல்லுவீங்க, யெகோவா ஷம்மா. அப்படின்னா என்னது, காலையில் எழும்பி இல்லை, இரவு படுக்க போக இல்லை, அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களோடு கூட அதிசயங்களை செய்வார், அற்புதங்களை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் எண்ணுவதற்கும் மேலான காரியங்கள் என்ன செய்வார், உங்களோடு கூட இருந்து அந்த காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். எரேமியா 31:38 வாசிங்கள் மகள். நாங்கள் அவருடைய ஜனமாய் இருப்போம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தங்களுக்கும் தங்கள் பின்னாடியாருக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் நன்மை உண்டாகும்படி சகல நாட்களிலும் எனக்கு பயப்படும்படிக்கு நான் அவர்களுக்கு ஒரே இருதயத்தையும் ஒரே கட்டளையிட்டேன். அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்று நித்திய உடன்படிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில், இந்த வருஷத்தில் வாசிமகள் மீண்டுமாக அவர்களுக்கு உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு நான் உங்களை விட்டு பின்வாங்குவதில்லை. ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு அந்த நன்மை வருகிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டாரா, பின்வாங்க மாட்டாரா. நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற ரூத் அதிகாரங்களில் வாசிக்கிற பொழுது அங்கே போவாசை குறித்து சொல்லப்படுகிறது. ரூத்துடைய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவன் ஓய்ந்திருக்க மாட்டான் என்று சொல்லி. நம்முடைய ஆண்டவர் என்னது, உங்களுடைய காரியங்களை செய்கிற வரைக்கும் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவர் யுத்தம் பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன தடைகள் இருக்கு, என்ன போராட்டங்கள், எதில் சிக்கிக்கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால், அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க. நன்மை உண்டாகும்படி இந்த வருஷம் உங்களுக்கு என்னது, நன்மை உண்டாகும். ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்குற பொழுது என்ன சொன்னாரு, எல்லாமே நன்மை என்று சொன்னார். இடையில பிசாசானன் வந்து சில போராட்டங்களினாலே எல்லாம் தீமையா மாறினது. ஆனால் இந்த வருஷத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், சபைக்கு சொல்லுகிறார், விசுவாச பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார், நன்மையை உண்டாக்குவார். அவராமே சொல்லுங்க. வாசிக்கமாக நன்மை செய்யும்படிக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அந்த ரிவல் அழகாக சொல்றாரு. அந்த வார்த்தை பாருங்க, என்னமா சொல்ல, பின்வாங்குவதில்லையா. உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாராம், உறவுகள், சொந்தங்கள், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் பின்வாங்குவார்கள். இவரோ முன்னின்று அவருடைய சமூகம் முன்பதாக சென்று அவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது அவர் என்ன செய்தார், முன்னும் பின்னும் அவர்களை நடத்தினார்.
அதே போல இந்த வருஷம் நீங்கள் விசுவாசிங்க, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் காத்திருக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற தைரியமான வார்த்தை. போன வருஷம் அழுதுருப்பீங்க, புலம்பிருப்பீங்க, வேதனைப்பட்டிருப்பீங்க. மரணம் கூட உங்களை மரணத்துக்கு கூட நீங்க போக நினைச்சிருப்பீங்க. என்னத்துக்கு வாழ்வோம் என்று சொல்லி. ஆனால் இந்த வருஷம் ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார். வாசி மகன், நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின் வாங்குவதில்லை என்கிறார். நித்திய உடன்படிக்கை, அந்த கவர்னட் ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். நித்திய காலமானது. ஆதியில் இருந்து சொன்ன காரியங்களை என்ன செய்கிறார்? நிறைவேற்றி கொண்டு வருகிறார். ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்குக்கு, ஈசாக்கு சொன்னதை யாக்கோப்புக்கு, யாக்கோபுடைய சந்ததியில வந்த தாவீதுக்கு, தாவீது சந்ததியில வந்த யாருக்கு? உங்களுக்கு. கர்த்தர் அதை செய்கிறார். ஆமா, கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துங்க. சொல்றாங்க நித்திய உடன்படிக்கை என்னவா? பிரச்சனை வரும், ஆனா நீங்க என்ன செய்யக்கூடாது? ஜெபத்தை விட்டு போயிடக்கூடாது, சபையை விட்டு போயிடக்கூடாது, அவருடைய அன்பை விட்டு விலகி போயிடக்கூடாது. அது போறதுக்கு தான் பிரச்சனைகள் வரும். அது வரும், இது வரும். நீங்க என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நோடு இருக்கிறார். ஆமீன். ஆபிரகாம் சொல்லுகிறான், அவர் பார்த்துக் கொள்வார். ஆமா இல்லையா? ஆமீன். அதுபோல நீங்கள் என்ன செய்யணும்? இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்தா என்ன செய்யணும்? நீங்க பேசாம என்ன செய்யணும்? பிரச்சனையை சொல்லுங்க, கீழே போட்டு அதில் படுத்துக்கிறோம். ஆமா இல்லையா? எலும்ப விடக்கூடாது. புரியுதா? பிரச்சனை மேல படுக்க சொல்லல, பிரச்சனையை என்ன செய்ய வேண்டும்? ஓய பண்ணுகிறவங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன். கடலையும் காற்றை என்ன செய்தார்? அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். காற்றை போல பிரச்சனை, கடலை போல பிரச்சனை, வெள்ளம் போல பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அவர்களுடைய இடங்களை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு அவர்களுடைய ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தேசத்துக்கு யெகோவா ஷம்மா என்று பெயரை வைத்து அவர் அந்த தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அதான் இன்றைக்கும் அந்த தேசத்தில் என்னதான் யுத்தங்கள் வந்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களை அசைக்க முடியாது, உங்களையும் அசைக்க முடியாது. கரங்களை தட்டி தேவனை சொல்லுங்க, என்னை அசைக்க முடியாது. ஏன்னா யெகோவா ஷம்மா இந்த வருஷம் எங்களோடு கூட இருக்கிறார். இந்த வருஷம் எங்களுக்கு பெரிய செலிபிரேட். அவர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆமீன். கவலைகள், வேதனைகள், சஞ்சலங்கள் இல்லை. நம்ம இல்லையா? அது போகிற நேரம் தூக்கிய போட்டுக்கிட்டு யோசிச்சுட்டு போகவே கூடாது. எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டாரு? புது வருஷத்துல என்ன செஞ்சாரு? ஒரு காரியம் சொல்லு பார்ப்போம். நிலத்தை எல்லாம் என்ன செய்தாரு? அறுவடையின் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆமா இல்லையா? மழை பெஞ்சா இல்லையா? அந்த ஆசீர்வாதத்தின் மழை. ஆமா இல்லையா? புதிய வருஷத்திலே உங்களுக்கு செழிப்பை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. நான் வாசிங்க மகள். அவருக்கு பயப்படுகிற பயம் அவர்கள் இருதயத்திலே வைத்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நிச்சயமாய் நாட்டுவார். அவராமே சொல்லுங்க, இருக்கிற இடத்துல உங்களை என்ன செய்வார்? நாட்டுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னை நாட்டுவார். நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆமாவே இல்லையா? உங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36 அதிகாரத்தில் 10 வசனத்தை வாசிங்க மகள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். வர்த்திக்க பண்ணுவான் சொல்றான். இந்த வருஷம் என்னதான்? வர்த்திக்க, growth. சொல்லுங்களேன். இந்த வாயில் சத்தத்தை வர்த்திக்க பண்ணனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? காஞ்சி போயிடுமா? என்னது? பெருக பண்ணுகிறார். சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, பெருக பண்ணுகிறார். இந்த வருஷம் பெருக பண்ணுகிறார். கபட்டில் சாரி பெருக பண்ணுகிறார். ஆமே, சேட்டு வேற பேண்ட் எல்லாம் பெருக பண்ணுகிறார். வேற என்னது? என்னம்மா? பணத்தை பெருக பண்ணுகிறார். நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுக்கும்படி கர்த்தர் கைகளை ஆசீர்வதிப்பார். விசுவாசம். நீ கொடுக்கிற கைகளா மாறு. கை எப்படி வச்சிருக்காதீங்க. நீ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா என்னது? சபைக்கல்ல, ஏழைகளுக்கு இறங்குற பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்கு உதவி செய்வார். ஆமாவே இல்லையா? கொடுங்கணும்னா டக்குன்னு யோசிச்சு கூடாது. எவ்வளவுதான் சத்துக்கு கொடுக்குறது அப்படின்னு அல்ல. அவன் நீங்கள் கொடுத்தாலும் என்னது? ஆண்டவர் அதை பெருக செய்வார். வாசி மகள். வர்த்திக்க பண்ணுவான். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? நான் தூங்கி கொண்டிருந்தாலும் என் வியாபாரத்தை வர்த்திக்க பண்ணுவேன். நான் படிக்காமல் இருந்தாலும்
நான் காலேஜில் என்ன செய்வேன், பெஸ்ட் ரேங்க் வாங்குவேன். ஆமாவே இல்லையா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமாவே இல்லையா? யெகோவா ஷம்மா உங்களோடு கூட இருக்கிறார். அதனால அவர் என்ன செய்வார், காரியங்களை வாய்க்க பண்ண. இல்லை, விசுவாசம் தான். நான் விசுவாசமா இருக்கிற பொழுது கர்த்தர் அதை செய்வார். ஆமாவே இல்லையா? இது ஆண்டவர் பார்த்துக் கொள்வார்னா ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். ஆமாவே இல்லையா? அப்படித்தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேறு விதமா நீங்கள் விசுவாசிக்க கூடாது. இந்த வசனத்துக்கு ஒப்பனையாக நீங்க என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். வாசிடா. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும். குடியேற்றப்படும் சொல்லுங்க. குடியேற்றப்படும் பட்டணங்கள். அப்ப உங்களுக்கு என்னவோ அது உங்களுக்கு என்ன செய்யப்படும், அது நீங்க யோசிக்கணும். பட்டினம்னா நம்ம பட்டினம் பாருங்களேன், நாங்கள் இந்த ஊருக்கு வர நேரம் 2 கடை தான் இருந்துச்சு. இன்னைக்கு சரஸ்வதி நகர் எப்படி இருக்கிறது, தி சிட்டி ஆஃப் சரஸ்வதி நகர். ஆமாம் இல்லையா? அப்போ காரணம் என்ன சொல்லுங்க, காரணம் என்ன? நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லுங்க. கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார், நாங்கள் இங்கே இருக்கிறோம். இது எனக்கு பெரிய சிட்டியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமாவே இல்லையா? அப்படி விசுவாசிக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் அவங்க வந்தாங்க, இவங்க நான் இந்த காரியத்தை செய்தனால கர்த்தர் என்ன செய்கிறார், இது செய்கிறான்னு சொல்லணும். ஆமாவே இல்லையா? அந்த விசுவாசம் உங்களுக்கு வரணும். குடியேற்றப்படும். கட்டப்படும். என்ன சொல்றாரு, வியாபாரங்கள் அவர்களுக்கு, அது உங்களுக்கு என்னது, உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தொழில், உங்களுடைய எல்லாவற்றையும் என்ன செய்யணும், இந்த மாதத்தில் என்ன செய்யணும், இப்பவே நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் இதை செய்ய போகிறேன் ஆண்டவரே, நீங்க சொன்ன வார்த்தையின்படியாக நான் என்ன செய்ய போகிறேன், எசேக்கியேல் 36:10 படி நான் என்ன செய்ய போகிறேன், ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். ஒன்று ஆரம்பிச்சுட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்க, இல்லை இந்த வருஷம் ஆண்டவன் அதை என்ன செய்கிறார், செழிக்க செய்ய போகிறார், அதை என்ன க்ரோத் பண்ண போகிறார். ஆமாம் இல்லையா? அப்படி நீங்கள் விசுவாசிக்கணும். ஆனால் இந்த வார்த்தை பொய் சொல்லார். ஆமாம் இல்லையா? வாசிங்க. வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். பூர்வ நாட்களில் நீங்க இருந்த நிலைமை. பூர்வ நாட்கள் என்னது, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல பூர்வ நாட்கள் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமே. அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும், நம்ம தாய் தகப்பன் எப்படி இருந்தாங்க, நம்ம தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க. ஆமே. அப்போ நம்முடைய சொத்துக்கள் எங்கே இருக்குது, யார் கையில் இருக்குது. ஆமே. அதை என்ன திருப்பி தரணுன்னு சொல்கிறாங்க. விசுவாசிங்க. வாசிங்க. அப்படி இருந்தீங்க, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் இருந்தீங்க. இப்போ இடையில ஏற்பட்ட பிரச்சனைனால நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, நீங்கள் அடிமைகளை போடுறீங்க. ஆனால் நீங்கள் அடிமைகள் அல்ல. நீங்கள் யாரு, சுயாதீனர்கள், என்னுடைய பிள்ளைகள். நான் உங்களுக்கு தண்டிப்பேன், நானே என்ன செய்வேன், சேர்த்துக் கொள்ளுவேன். அம்மாவில் அதான் தேவன். அம்மாவில் இல்லையா? அதான் தகப்பன், அதான் தாய். பிள்ளைகள் குற்றம் செய்தால் என்ன செய்வாங்க, ஒரு தண்டனையை கொடுப்பாங்க. அம்மாவில் வெளியே போய் நில்லு அப்படின்வாங்க. அம்மாவில் இல்லையா? அப்புறம் இந்த பிள்ளை அப்படியே நின்று முடிக்கு மேலே கிடைச்சா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, முந்தின அன்பை விட பிந்தின அன்பு அதிகமாக இருக்கும். அம்மாவில் இல்லையா? கணவன் மனைவியிலே அப்படி தான். பட்டார்னு ஒரு அரவன் உழுகும். அதுக்கு பிறகு யோசிச்சுட்டே இருந்த அப்புறம் நான் தெரியாமல் அடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி கணவன் மனைவி என்ன செய்வாங்க, அன்பு அப்படிதான் இருக்கணும். உறவுகளில் அப்படி தான் இருக்கணும். அதுக்காக இந்த நேரம் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. அந்த நான் சொல்கிறேன், அப்படி ஒரு சில காரியங்களை எதிர்த்து பேசி கோபத்தில் பேசிட்டாலும் நமக்கு ஒரு எண்ணம் உண்டாகும், அந்த தேவ அன்பு உண்டாகும், ஒரு அன்பு உண்டாகும். ஐயோ நேசிட்டமே, பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு புரிய இதெல்லாம் வாசிங்களா, ஸ்தாபித்து உங்களோட முந்தின சீரை பார்க்கிலும். முன்னைக்கு நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல. இந்த போன வருஷம், இந்த வருஷம் என்ன சொல்றாரு, முந்தின சீரை எப்படி நம்ம தெரியல. ஆனா இந்த வருஷத்துல உங்களுக்கு என்னதான், கைட்டு செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுவாங்க. எதை விதைத்தாலும் அதில் உங்களுக்கு என்ன உண்டாகும், 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறவராக. 33 என்ன சொல்லுது அதே அதிகாரத்தில், சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களை குடியேற்றுவிப்பேன் சொல்கிறாங்க. அப்போ அந்த கடந்த வரவெல்லாம் நம்ம எல்லாம் நன்றி என்ன 21 நாட்கள் நம்மளை பரிசுத்தப்படுத்தி இப்போ புதிய வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னவென்றால் நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கிட்டார். சொல்லுங்க.
பிரச்சனை என்ன செஞ்சிட்டாரு? நீக்கி போட்டார். உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றி விப்பேன். ஆமாம், பட்டணங்களை என்ன செய்வாராம்? அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், அவாந்தரமான காரியங்கள் இழப்புகளை கர்த்தர் ஈடு செய்வார், அதை சரி செய்வார். ஆமாம், நீங்கள் விசுவாசிக்கிறாங்க, அதை உங்களுக்கு ஆண்டவர் செய்கிறவர்கள். சகரியா 1:14 வாசிக்கும்போது, ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும். எருசலேமின் மேல் அளவுநூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று கூறு என்றார். கரங்களை தட்டி தேவனுக்கு இந்த வருஷம் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆலயத்தை கட்டுவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆலயத்தை கர்த்தர் கட்டுகிறவராக. ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. வாசிங்களேன். சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்றாரு, பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன். நான் என்ன சொல்றாரு? யெகோவா ஷம்மா. திகையாதே, நான் யாரு? என்னை உண்டாக்குனவர், தாயின் கருவிலை உண்டாக்குனவர். இந்த உலக தோட்டத்துக்கு முன்பா என்ன செய்தேன்? உன்னை நான் தெரிந்து கொண்டேன். தாயின் ஒரு கருவிலை என்ன செய்தேன்? உருவாக்குனது நான் தான். ஆமாவே இல்லையா? உங்களை என்ன செய்வாரா? பலப்படுத்துவார். சோர்ந்து போயிருப்பீங்க, ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சோர்ந்து போயிருப்பீங்க, எல்லாத்தையும் உலக பிரகாரமாகவும் சரீரத்திலும் சோர்ந்து போயிருப்பீங்க. பல பிரச்சனைகள் எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க? சோர்ந்து போயிருப்பீங்க. ஆண்ட சோர்னை பலப்படுத்துகிறார். உங்களை என்ன செய்கிறாரா? நான் பலப்படுத்துகிறேன், உனக்கு என்ன செய்வேன்? நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறாரா? உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன். கரங்களை தப்பி தேவனை கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து குறைத்துக்குள்ளாக கலந்து போகலாம். யோசுவா 9 வாசிங்கள். இல்லையா? யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார். மோசேயின் பிறகு யோசுவா என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நடத்த வேண்டும். இப்ப சொல்லுகிறார், நான் உனக்கு கட்டளையிடலையா? பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். நம்மவில்லை, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இழப்புகள் வந்தாலும் நீங்க என்ன செய்யணும்? திடமனதாக இருக்கணும். கடந்த வருஷங்களில் நஷ்டங்கள் போயிருக்கலாம், கடந்த வருஷங்கள் ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் இப்ப அந்த இழப்புகளே யோசித்துக் கொண்டிருக்க கூடாது, அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. அம்மாவில் அதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கக்கூடாது. அம்மாவில் இல்லையா? சில நேரம் பிரச்சனையை தான் பெருமைப்படுத்தி பேசி கொண்டிருப்போம். அப்படி ஒரு பிரச்சனைகளை போறேன் தெரியுமா, நான் அப்படி போறேன் தெரியுமா, நீ இப்போ எதுக்குள்ள போனாலும் என்ன? ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இந்த மாதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வருஷத்திலே உனக்கு நான் கட்டளையிடவில்லையா? நான் தான் யெகோவா ஷம்மாவாக இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசையோடு கூட இருந்தது போல நான் என்ன செய்கிறேன்? உன்னோடு கூட இருக்கிறேன். யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். ஆபிரகாமோடு இருந்தது போல ஈசாக்கோட, யாக்கோபோட, வேற யாரு? தாவீது, யோசேப்பு, தானியேல், பரிசுத்தவான்களோடு கூட இருந்தது போல உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க. பலம் கொள்ள, விசுவாசிங்க, பலம் கொள்ளணும். இப்பவே என்ன செய்ய வேண்டும்? பலம் கொள்ளணும். எனக்கு ஒரு பயமே இல்லை. எனக்கு யார் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டாங்க. விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். திகையாதே, கலங்காதே, நீ போகிற இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் கரங்களை தட்டி நீ போகத்திலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ வருகிறவர்களும் எப்படி இருப்பாங்க? நீ வீட்டிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வெளியில போனாலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய். கரங்களை தட்டி தேவனா யெகோவா ஷம்மா உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள்